ஆடியோ சென்ட் பண்ணணும். இதெல்லாம் அனுப்பிட்டு நம்ம தான் ஆன்லைன், அதாவது இன்டர்நெட் மூலமா சென்ட் பண்றோம்ல, அதுதாங்க. அதுதான் சொல்றோம் நம்ம வந்து மெசேஜிங் ஆக்டிவிட்டி சொல்றோம். இதுல டெலிகிராம் பாத்தீங்கன்னா ஒரு கிளவுட் பேஸ். கிளவுட் பேஸ்ல என்ன அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, பொதுவாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்க பழைய மொபைல்ல மெசேஜ் அனுப்பியிருப்பீங்க. பழைய மொபைல்ல உங்களுக்கு, அதாவது நான் சொல்ற கதை வந்து ஒரு 10 to 15 years before கதை சொல்றேன். இப்பெல்லாம் யாரும் எஸ்எம்எஸ், அதாவது எஸ்எம்எஸ் அனுப்புறீங்க. எஸ்எம்எஸ் அனுப்ப சொல்ல நீங்க உங்க சிம் கார்டை உங்க போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு மாற்றா பழைய எஸ்எம்எஸ்லாம் பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. உண்டா இல்லையா? பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த எஸ்எம்எஸ் அந்த மொபைல்ல தான் இருக்குதே தவிர வெளியே கிடையாது. அதாவது அந்த ஒரு சிம் கார்டு இல்லை. ஆனா அதுக்கு ஒரு நேர்மாறா இருக்கிறதா இந்த கிளவுட் பேஸ்ட் இன்ஸ்டன்ட் மெசேஜிங் சர்வீஸ். அப்படியே என்ன சொன்னா, அந்த மெசேஜ்லாம் டிவைஸ்ல இருக்காது, கிளவுட்ல இருக்கும். கிளவுட் பேஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா கிளவுட் பேஸ்ட்ன்றது இப்போ ஃபேமஸா இருக்கு. மேபி ஐபோன் யூஸ் பண்றவங்களுக்கு ஆல்ரெடி அதுல பரிச்சயமா இருப்பாங்க. அவங்களோட எல்லா தகவலுமே ஐபோன்ல கிளவுட் இருக்கும், அதெல்லாம் ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து ஆண்ட்ராய்டு இருக்கவங்களும் கூகுள் போட்டோஸ், கூகுள் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல ஜிமெயில் நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளவுட் சேவ் பண்றதுல ஸ்பேஸ் 15 GB இருக்கு, அதுதான் கிளவுட். அதனால என்ன பெனிஃபிட்னா, நம்ம மல்டிபிள் டிவைஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க டெலிகிராம் ஒரு ஆப்பை வந்து ஒரு போன்ல இல்ல எத்தனை, ஈவன் நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி இல்ல மற்ற போன்லயும் நீங்க லாகின் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு சேலஞ்சும் இருக்காது, எல்லா மெசேஜும் பார்க்கலாம். இதுதான் கிளவுட் பேஸ்ட் மெசேஜ் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்பீடுங்க. நானே பர்சனலா பார்த்தேன் மற்ற மெசேஜிங் அப்ளிகேஷன். ஏன்னா இந்த மெசேஜ் அப்ளிகேஷன் நிறைய இருக்குங்க. வாட்ஸ்அப் இருக்கு, வீசாட் இருக்கு, ஹைக் வந்தது. ஹைக் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈவன் தி ஆவர் சிக்னல் அண்ட் இப்போ நமக்கு டெலிகிராம். இப்போ இது எல்லா அப்ளிகேஷனும் விட எது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் தான். ஏன் டெலிகிராம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய அந்த ஃபீச்சர்னால ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறத நானே பார்த்தேன். ஓகேங்களா? அடுத்து வந்து இதுல இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோஸ்ட், அதாவது பாதுகாப்படுறதுங்க. வாட்ஸ்அப்பை விட இன்னிய டைம்ல ரொம்ப பாதுகாப்படுது. பர்சனலா சொன்னா எனக்கு வாட்ஸ்அப் ரொம்ப பிடிச்ச அப்ளிகேஷன். பட் இப்போ வாட்ஸ்அப்ல வருகிற புது அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு பாதுகாப்பானதான்னு சொல்லிட்டு தெரியல. ஓகேங்களா? ஸோ இவங்க டேட்டா ஷேரிங் அப்படின்ற ஒரு பாலிசிக்குள்ள போறாங்க, பிரைவசி ஷேரிங்ன்ற பாலிசிக்குள்ள போறாங்க. ஸோ அது ஃபுல்லா புரிதும் இல்லை, புரியாமலும் இருக்க தெரியல. ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது, அந்த அப்டேட் வந்து நம்ம தகவலை மற்றவங்க கூட ஷேர் பண்ணவும் வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுல sorry to interrupt. There are few APOs who are saying they're not able to log in. Is there any other ID which we can give or the same ID? Same ID, sir. But if they are facing any challenge, maybe I could give. You just you text it to my WhatsApp number now. I'll put the number. Sure. Let me check. Thank you. Thank you. Sorry to. No problem. Let me check. So friends, இதுல நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா 2 minutesங்க, இத மட்டும் அனுப்பிட்டு வரேன். So in between, I just wanted to inform. This is Yoganand here, உங்க அக்கௌண்ட் மேனேஜர் பேசுறேன். ஸ்ரீநாத் அந்த நம்பர் எடுக்கிறதுக்குள்ள I thought I'll take an opportunity to tell you that today is the last date for us. அந்த ஆஃபரோட இதை நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கோம். நியூட்ரலைட்டோடைய ஆஃபர் வந்து இன்னைக்கு முடியறதுக்கு லாஸ்ட் டே. ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் ப்ரொமோட் இட் யுவர் என்டையர் டீம். எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் அதை ப்ரொமோட் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ்க்கு சிறப்பான ஆஃபர் இருக்கு, 2900 2500 வருது. அண்ட் ஏடிஎஸ்க்கும் ஆஃபர் இருக்கு, நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ லாஸ்ட் 15 days அந்த ஆஃபர் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு மிட் நைட் வரைக்கும் இருக்கு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் வெயிட் டில் 12 PM. இந்த செஷன் முடிஞ்ச உடனே தயவுசெய்து போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுங்க. டீமுடைய ட்ராக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுடைய கோல்ஸ் நீங்க மந்த் வரைக்கும் வைக்கணும். ஏன்னா சிறப்பான ஆஃபர் 20% உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. அதனால இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம், இன்னைக்கே முடிக்கலாம். இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் டாஸ்க். கண்டிப்பா நீங்க எல்லாருமே கன்சிஸ்டண்டா நீங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால இன்னைக்கு இதை முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அது மாத்திரம் இல்ல, மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் உங்க டீம்ல வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வச்சிருப்பாங்க, அங்க நிறைய ஆர்டர்ஸ் இருக்குமானால் இன்னைக்கு இந்த ஆர்டரை க்ளோஸ் பண்றது பாருங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த ஆஃபர் மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பேக் டு த ஹோஸ்ட். தேங்க்யூ சார். நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ப்ரீ. தேங்க்யூ. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நமக்கு அந்த கிளவுட் பேஸ்டு என்னன்னு புரிஞ்சுக்கணும். வாட்ஸ்அப் முன்னாடி ரொம்ப சேஃபாக இருந்தது தெரியுது. பட் இப்போ வர அதோடைய அப்டேட்ஸ் எல்லாம் அது எந்த அளவுக்கு சேஃப்டியே இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளால முடிவு பண்ண முடியல. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது எக்ஸாம்பிள் நிறைய பேர் எந்த அளவுக்கு இது கொஞ்சம் பாதுகாப்பு இல்லைன்றது உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. நீங்க கூகுள்ல ஒரு ப்ராடக்ட் தேடுறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? கூகுள்ல ஒரு சாரி தேடுறீங்க, இல்ல ஒரு மொபைல் போன் தேடுறீங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தேடுறீங்க. அந்த ப்ராடக்டுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அடுத்த பேஜ்ல உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க?
How many of you have seen? ஆமா ஸ்ரீனா, நான் ஒரு பொருளை கூகுள்ல தேடினேன், அடுத்த நியூ பேஜ்லயே அந்த பொருளுக்கு சம்பந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் பார்த்தேன். How many of you பார்த்திருக்கீங்களா? பார்த்துன்னா கொஞ்சம் சேட்ல சொல்லுங்க. ஆமா பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு. Yes, this is called a data sharing. புரியுதுங்களா? இதுதான் டேட்டா ஷேரிங். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு விஷயம் தேடணும், அது வந்து கம்பெனிகளுக்கு போகணும். இதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நடந்தா எந்த அளவுக்கு கொஞ்சம் பாதிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Google is okay, no problem. But when you are having your conversation with your loved ones, your conversation with your team, your conversation with your family, if that information has been seen by the third party, then what is the use of privacy? ஓகேங்களா? அதனால தான் கொஞ்சம் யோசிக்க சொல்றோம். அப்படி யோசிக்கிற டைம்ல டெலிகிராமுக்கு நிறைய பீப்புள் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அது இவங்களுடைய க்ரோத் அதை காட்டுதுங்க. இவங்களுடைய க்ரோத்தே காட்டுது. கிட்டத்தட்ட இந்தியா பத்தி இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் தி வேர்ல்ட் அலோன். இந்தியா பத்தி மேஜரா பேசணும். கிட்டத்தட்ட நமக்கு 2019ல வந்து 200% க்ரோத் ஆயிடுச்சு. இந்த 2021ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஹஸ் பீன் டவுன்லோட். இந்த 2021ல அதிகமான அளவு டவுன்லோட் செய்யப்பட்ட ஒரு ஆப் டெலிகிராம் தான். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ஸ்டார்ட் யூசிங் த டெலிகிராம். ஸோ நம்மளும் இப்போ டெலிகிராமுக்கு மூவ் ஆக வேண்டிய டைம்ல இருக்கிறோம். அதுக்காக வாட்ஸ்அப் அப்படியே விட்டுருக்க சொல்லலைங்க. வாட்ஸ்அப் விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப் கண்டினியூ பண்ணுங்க. பட் வாட்ஸ்அப்பை மட்டும் நீங்க பயன்படுத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஓகேங்களா? முக்கியமா உங்க பிரைவசி மேல உங்களுக்கு வந்து கவனம் இருக்குதுன்னா கண்டிப்பா டெலிகிராம் தேவை. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில நம்ம டெலிகிராமை பத்தி பேசலாம். இது ரொம்ப ஈஸியா ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். உங்க ஃபோன் நம்பர் மட்டும் இருந்தா ஜாயின் பண்றதுக்கு நீட் அ ஃபோன் நம்பர். ஓகேங்களா? அந்த ஃபோன் நம்பருக்கு நமக்கு ஓடிபி வருது. ஓடிபி நீங்க கொடுத்த பிறகு இது வந்து டெலிகிராம். இந்த டெலிகிராம்ல எனக்கு பிடிச்ச ஒரு சில ஃபீச்சர் பத்தி உங்ககிட்ட பேச போறேன். முதல் உங்க எல்லாருக்கும் பிடிக்கணும், நமக்கு வாட்ஸ்அப்னா குரூப் தாங்க. அதாவது முதல் முறையா வாட்ஸ்அப் இந்த குரூப்ன்ற விஷயம், கமான் லெட்ஸ் ஹேவ் சம் திஸ் செஷன் லிட்டில் பிட் மோர் இன்டராக்டிவ். முதல் முறையாக குரூப் கொண்டு வரப்பட்ட சோஷியல் மீடியா ஆப் என்னது, அதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் என்ன? லெட் மீ கிவ் யூ சாய்ஸ். கரெக்டா கண்டுபிடிங்க பார்க்கலாம். முதல் முறையாக குரூப்பை சோஷியல் மீடியால கொண்டு வந்த பிளாட்ஃபார்ம் எது, அதாவது அதிகமாக பயன்படுத்துறது? ஆப்ஷன் ஏ இன்ஸ்டாகிராம், ஆப்ஷன் பி வாட்ஸ்அப், ஆப்ஷன் சி ஃபேஸ்புக். இந்த மூணு அப்ளிகேஷன்ல எந்த அப்ளிகேஷன் முதல் முறையா குரூப்பை கொண்டு வந்தாங்க அவங்க பிளாட்ஃபார்ம்? ஆஸ் தெரிஞ்சவங்க ஆப்ஷன் ஏவா பிஆர் சியா ஜெனரலா சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க கெஸ் பண்ண சொல்லுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் தான் முதல் முறையா குரூப்பை கொண்டு வந்திருக்கலாம். ஐ எம் already getting an answers. Okay, I'm getting a mixed answers here. Okay, I'm getting more of these. Okay, let me give an answer. Facebook தான் முதல் முறையா குரூப் கொண்டு வந்தாங்க. பிளாட்ஃபார்ம்ல குரூப் ஃபார்மேஷன்ல கொண்டு வந்து Facebook தான். ஏன் சொல்றேன்னா, என் ஸ்கூல் டைம்ல when I'm doing my 9th, I think 9th 10th படிக்கும் போது வந்து ஃபேஸ்புக் அப்பதான் கொஞ்சம் பரிச்சயம் ஆகுது. பெருசாக ஃபேஸ்புக் பண்ணுறது. ஏன்னா அப்பதான் ஆண்ட்ராய்டு வந்துட்டு இருக்கு. இல்லைங்களா? ஆண்ட்ராய்டு அப்பதான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா நாட் 9th, I think around 11th, I think. ஸோ ஆண்ட்ராய்டு வந்துட்டு இருக்க டைம் அது. அப்பதான் வந்து ஃபேஸ்புக்ல லேப்டாப் யூஸ் பண்ண மொபைல் எல்லாம் லேப்டாப் கீஸ் யூஸ் பண்ண டைம் அது. அப்பதான் நம்ம ஸ்கூலுக்கு ஒரு குரூப் கிரியேட் முதல் முறையாக குரூப் வந்து ஃபேஸ்புக். ரெண்டாவது வந்து வாட்ஸ்அப்லாம் பெருசாக கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஜெனரல் நாலேஜ், ஜிகே, வேற எதுவும் இல்லை. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஃபேஸ்புக்கில் குரூப் கிரியேட் பண்ணுங்க. ஏன் இந்த சொல்றேன்னா, ஈவன் யூ கேன் கிரியேட் அ குரூப் இன் ஃபேஸ்புக். இன்ஸ்டாகிராம்ல முடியாது, பட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் நினச்ச குரூப் கூட கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, நம்ம கதைக்குள்ள வரலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் குரூப் கிரியேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 256 பேர் 256 பீப்புள் வரைக்கும் அந்த குரூப்பை ஜாயின் பண்ணலாம். இதில் வாட்ஸ்அப். பட் டெலிகிராம்ல அப்படியே பாருங்க, எத்தனை மடங்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 2 lakhs people. வாட்ஸ்அப்ல வெறும் 256 பீப்புள் தான் ஜாயின் பண்ண முடியும் அதிகபட்சமா. பட் இன் டெலிகிராம் you can able to reach, you can able to add 2 lakhs people. 2 லட்சம் மக்களை நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது அதாவது சாரி, உங்க டெலிகிராம் வாட்ஸ்அப் அது பாருங்க. உங்க டெலிகிராம் குரூப்ல ஆட் பண்ணலாம். வாட்ஸ்அப்க்கு 256, டெலிகிராமுக்கு 2 லட்சம். சரிங்களா? அடுத்தது ப்ராட்காஸ்ட் சேனல். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராட்காஸ்ட் சேனலை நீங்கள் டெலிகிராமில் கொண்டு வரலாம். நீங்கள் கேட்கலாம், ஸ்ரீ நான் டெலிகிராமில் எக்ஸிஸ்ட் எனக்கான பிராண்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி ஆப்வியஸ் த்ரூ த
சேனல். நமக்கு வாட்ஸ்அப்ல இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு, that is called broadcast. ஓகேங்களா? வாட்ஸ்அப் broadcast group சொல்லுவோம். அந்த குரூப் என்னப்பா யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குரூப்பை அட்மினா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் குரூப், மற்றவங்களுக்கு குரூப் அவங்களுக்குள்ள பேசிக்க முடியாது, அவங்க அது குரூப்பே தெரியாது. சரி, ப்ராட்காஸ்ட்ல என்னப்பா நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெசேஜ் அனுப்புனா அது எல்லாருக்கும் போயிடும். அதாவது 256 பீப்புள் வாட்ஸ்அப்ல ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணனா 256 பேருக்கும் அந்த ஒரு மெசேஜ் வரும். ஓகே, அதுல ஏதாவது நமக்கு டிமெரிட்ஸ் இருக்கா? அது ஏதாவது நமக்கு டிமெரிட்ஸ், அது ஏதாவது நமக்கு வந்து என்ன சொல்றது நெகட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ப்ராட்காஸ்ட் ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்கா? Do you see any challenge in broadcast? WhatsApp broadcast? திங்க் பண்ணுங்க. இருக்கு. என்னன்னா அந்த ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜை என்னுடைய ரெசிபியன்ட் பார்க்கணும் அப்படின்னா அவங்க என்னுடைய மொபைல் நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கணும். என் மொபைல் நம்பரை அவங்க ஸ்டோர் பண்ணா மட்டும்தான் நான் அனுப்புற மெசேஜை அவங்களால பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்கவே முடியாது. சரிங்களா? இதுதான் ப்ராட்காஸ்ட். நம்ம டெலிகிராம்ல அந்த மாதிரி குரூப் கிரியேட் பண்ண முடியாதுங்க. பட் யூ கேன் கிரியேட் a channel. சேனல் அப்படி என்ன அர்த்தம்னா அது குரூப் தான். இட்ஸ் a group. அந்த குரூப்புக்குள்ள வரவங்களுக்கும் அது குரூப் தான் தெரியும். பட் அந்த குரூப்புக்குள்ள அவங்களால பேச முடியாது. வெறும் அந்த குரூப்புடைய அட்மின் மட்டும்தான் அந்த குரூப்ல என்ன பண்ண முடியும், கண்டென்ட்டை போஸ்ட் பண்ண முடியும். குரூப்ல கண்டென்ட்ஸை போஸ்ட் பண்ண முடியும். சார், உங்களுடைய அக்கௌண்ட் மேனேஜர் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்க சார். அக்கௌண்ட் மேனேஜர் யோகா சார் லிங்க் இருக்கு, அவர்கிட்ட வாங்கிக்கோங்க சார். ஓகேங்களா? அண்ட் இதோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட், யாருக்காவது அந்த லிங்க் ஒர்க் ஆகணும் அது ஸ்கிரீன்ஷாட்டை மறக்காம அக்கௌண்ட் மேனேஜருக்கு எங்களுக்கு அனுப்புங்க. வி வில் லிங்க். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ டு த செஷன். ஸோ இப்போ என்ன சொல்றோம், உங்களுக்கு வாட்ஸ்அப்ல குரூப் இருக்கு, அந்த குரூப்பும் டெலிகிராம்ல இருக்கிற ப்ராட்காஸ்ட் சேனலும் வேற வேற. சேனல் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ்புக்ல வர பேஜ் மாதிரி. அந்த பேஜ்ல நீங்க என்ன பண்றீங்க, கண்டென்ட்ஸ் போடுறீங்க, அந்த கண்டென்ட்டை மக்கள் பார்ப்பாங்க. அந்த மக்கள் அந்த கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், அவங்கள இன்வைட் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, நான் கொடுக்குற ட்ரைனிங் மெசேஜோ இல்ல கம்பெனி கொடுக்குற கண்டென்ட்டையும் ஒரு சேனல்ல போட்டு அந்த மக்களை வாங்க வந்து பாருங்க, யார் பாப்பா? பின்னாடி விளக்கு. ட்ரைனிங் கண்டென்ட்டை போட தனியா ஒரு சேனல் வச்சிருக்கோம். நீங்க ஒரு சேனலை கிரியேட் பண்ணி ட்ரைனிங் கண்டென்ட் போடுறீங்க. நீங்க உங்களுக்கான பிராண்ட கிரியேட் பண்றதுக்கு பாருங்க. சேனல்ல உங்களுக்கான பிராண்ட கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதை எப்படி கிரியேட் பண்றது பிராக்டிகலா உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட இது வந்து நீங்க ஹிஸ்டரி கண்டென்ட் பார்க்கலாம், 1 ஃபைல் அனுப்பலாம், கம்ப்ளீட்டா ஃப்ரீ. போடுற மெத்தட் இருக்கிறதுனால தனித்தனியா போடுற நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு வாங்க அந்த ஒரு விஷயத்துல இப்போ டெலிகிராம்ல மெசேஜ் அனுப்புறது ரொம்ப ஈஸிங்க. ஸோ டெலிகிராம்ல பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இந்த பென்சில் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ சீக்ரெட் சேட் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் குரூப்பாக சேனல் நியூ சீக்ரெட் சேட்ல நியூ சீக்ரெட் சேட்ல சரியா? நியூ மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, அதாவது நியூ மெசேஜ் வாட்ஸ்அப் மாதிரி தான், அதே நியூ குரூப் கிரியேட் பண்ணணும் வாட்ஸ்அப் மாதிரி தான். இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற எக்ஸ்ட்ரா 2 ஃபீச்சர், நியூ சேனல், நியூ சீக்ரெட் சேட். அது என்ன ஸ்கில் நியூ சீக்ரெட் சேட்னா, நீங்க ஒரு நபர் கூட சீக்ரெட் சேட் பண்றீங்கன்னா அந்த மெசேஜ் டெலிகிராம் கூட சேவ் பண்ணாங்க, அவங்க கிளவுட்ல கூட அது சேவ் ஆகும். அந்த மெசேஜ அந்த நீங்க அனுப்புற அந்த சீக்ரெட் சாட்குள்ள நீங்க அனுப்புற அந்த மெசேஜ அந்த பக்கம் இருக்கிற ரெசிபியன்ட் யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது அந்த மெசேஜ்க்கு நீங்க செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் டைம் செட் பண்ணலாம். 1 மணி நேரத்துல அந்த மெசேஜ் அழிஞ்சிடணும், 1/2 மணி நேரத்துல அந்த மெசேஜ் அழிஞ்சிடணும் சொல்லிட்டு செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் நீங்க என்ன பண்ணலாம், டைமர் செட். அதுதான் சீக்ரெட் சாட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய சேனல் பத்தி கொஞ்சம் பேசலாம். இந்த சேனல் வந்து ப்ராட்காஸ்ட் மாதிரி தாங்க. அந்த மெசேஜ் நீங்க அந்த சேனல் கிரியேட் பண்றது அன்லிமிட்டட். இப்போ குரூப்புக்காவது நீங்க 2 லட்சம் பேர் வரைக்கும் தான் அந்த குரூப்ல ஆட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அளவு. பட் சேனல்ல அந்த மாதிரி எந்த ஒரு கேப்பிங்கும் கிடையாது. யூ கேன் ஆட் much people to you. பட் இதுல தான் ஒரு ட்ரிக் இருக்கு. நீங்களே எல்லாரையும் ஆட் பண்ண முடியாது.
முதல் 200 பேரை மட்டும் தான் நீங்க தண்ணி இங்க நீ அந்த டம்ளர் தண்ணி ஃப்ரிட்ஜ் மேலே கீழே வச்சுருங்க. ஸோ முதல் 200 பேர் மட்டும்தான் நீங்க ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ண முடியும், அவங்க லிங்க் யூஸ் பண்ணி தான் சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன், இது உங்களுக்கு புரிஞ்சுதா? am I going ஸ்பீடா? I just want you to reply. ஸோ நான் ஸ்பீடா போகிற மாதிரி யாரும் தெரியுதுங்களா? ஆர் உங்களுக்கு இந்த ஸ்பீட் ஓகேவா? இது ஓகே நான் சொல்றது புரியுதுங்களா? if not please let me. if not okay. thank you Raman sir for your reply. thank you Gopal. thank you. ஸோ என்ன சொல்ல வரோம், வாட்ஸ்அப்ல ஒரு புது மெசேஜ் அனுப்புறது எப்படின்னு சொல்றோம். வாட்ஸ்அப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். வாட்ஸ்அப் பிளே ஸ்டோர் டெலிகிராம்ல எப்படி டெலிகிராம் எப்படி டவுன்லோட் பண்ண சொன்னேன். டெலிகிராம் உங்களுடைய பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணலாம், ஆப் ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்க லாகின் பண்ணுங்க, சைன் அப் பண்ணுங்க. முடிச்சுட்டு மெசேஜ் அனுப்புங்க. அனுப்புறதுக்கு இந்த பென் சிம்பிள் இருக்குல்ல, பென் சிம்பிள், இந்த பென் சிம்பிள் கிளிக் பண்ணா அடுத்த அந்த பேஜ் ஓபன் ஆகுது. அதுல போயிட்டு நியூ மெசேஜ் அல்லது நியூ குரூப் இல்ல நியூ சீக்ரெட் சாட் நீங்க பண்ணலாம். நான் குரூப் பத்தி பேசுறேன், சேனல் பத்தி பேசுறேன், சீக்ரெட் சாட் பத்தி பேசுறேன். குரூப் என்பது வாட்ஸ்அப் குரூப் மாதிரியே தான். வாட்ஸ்அப்ல 256 பேர், இதுல வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர். சேனலும் கிட்டத்தட்ட குரூப் மாதிரியே தான். குரூப்ல அந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு குரூப் தான் தெரியும். அதே மாதிரி சேனல் இருக்கும், சேனல்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சேனல் தெரியும். ஆனா அவங்களால அது எந்த ஒரு ரிப்ளையோ மெசேஜோ போட முடியாது. சரிங்களா? இதுதான் சேனலுடைய வித்தியாசம். சீக்ரெட் சாட் அப்படின்னா என்ன, நீங்க ஒரு நபர் கூட சீக்ரெட் சாட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த நபர் நீங்க அனுப்புற மெசேஜ மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியாது. நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மெசேஜ செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் டைமர் செட் பண்ண முடியும். சரிங்களா? அந்த மெசேஜ பேக்கப் எடுக்காது. ஈவன் டெலிகிராம் கூட பேக்கப் எடுக்க மாட்டாங்க. அந்த மெசேஜ் தானா அழுத்தும். சரிங்களா? இதுதான் சீக்ரெட் சாட். ஓகே, சேனல்ல புரியுதுன்னா சேனலும் இப்ப நிறைய பேர் நம்முடைய ஐஎன்எஸ் அப்டேட் சேனல் அந்த சேனல்ல இருக்கீங்க. உங்களுக்கு அது குரூப்ல தெரியும், ஆனா அந்த குரூப்ல நீங்க மெசேஜ் பண்ண முடியும். அதுல வர தகவல் மட்டும் பார்த்து அதுதான் சேனல் இருக்கிற ப்ராசஸ். குரூப் என்பது நார்மல், நீங்க மெசேஜ் பண்ணலாம். அந்த குரூப்ல இருக்க 2 லட்சம் பேர் மெசேஜ் பண்ணி. ஓகே, சேனல் புரியுதா? குரூப் புரிஞ்சுதுன்னா அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு டெலிகிராம்ல இருக்கிற இன்னொரு அருமையான ஃபீச்சர் வந்து யூசர் ஐடி. யூசர் ஐடி அப்படின்னா நீங்க ஒரு நபர் கூட பேசணும் அப்படின்னா அவருடைய போன் நம்பர் கேட்கணும் அவசியம் இல்லை. நீங்க வாட்ஸ்அப்க்கு அவருடைய போன் நம்பர் வாங்கணும். பட் டெலிகிராம்க்கு போன் நம்பர் வேண்டாம், வெறும் யூசர் ஐடி மட்டும் இருந்தா போதும். உங்களுக்கு டெலிகிராம்ல நீங்க யூசர் நேம் செட் பண்ணலாம், லைக் ஃபேஸ்புக், லைக் இன்ஸ்டாகிராம். அந்த யூசர் நேமை நீங்க மத்தவங்க ஷேர் பண்ணா போதும். மத்தவங்க கிட்ட இருந்தும் உங்க ப்ராஸ்பெக்ட் கிட்ட இருந்தும் நீங்க அவங்களுடைய யூசர் நேமை மட்டும் வாங்கிட்டா போதும். டெலிகிராம் மூலமா அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய போன் நம்பர் வாங்கணுன்ற கட்டாயம் தேவையில்லை. அதே மாதிரி ஒரு நபர் யூசர் ஐடியை வச்சு ஒரு குரூப்ல ஜாயின் பண்றாங்கன்னா அந்த குரூப்ல இருக்கக்கூடிய மற்ற ஒரு நம்பர் அவரால் பார்க்க முடியாது. அதாவது அவருடைய போன் நம்பர்ல இல்லாத ஒரு கான்டாக்ட அவர் குரூப்ல போயிட்டு பார்க்க முடியாது. அதாவது மற்றவங்களுடைய நம்பர் அவர் பார்க்க. இது ரொம்ப ரொம்ப சீக்கிரம். எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் ஒரு யூசர் ஐடி வச்சு நான் ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கேன். இப்ப 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்ல 9 பேர் நம்பர் என்கிட்ட கிடையாது. அந்த குரூப் உள்ள போயிட்டு அந்த 9 பேர் நம்பர் எல்லாம் எடுக்க முடியாது, பார்க்க முடியாது. அவங்க யூசர் ஐடி மட்டும் தான் பார்க்க முடியும். சோ உங்களுக்கு மோர் பிரைவசி ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஒரு குரூப்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய அனுமதி இல்லாம உங்க நம்பர் யாரும் எடுக்க முடியாதுங்க. எவ்வளவு பிரைவசி ஆப்ஷன் இல்ல, அந்த ஆப்ஷன் டெலிகிராம். சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போல் போடலாம், குவிஸ் போடலாம், அதெல்லாம் ஆப்ஷன் இருக்கு. 1.5 GB ஃபைல் அனுப்பலாம். அது கூடவே ஃபோல்டர் டெலிகிராம்ல தனித்தனி ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். ஃபேமிலிக்கு ஒரு ஃபோல்டர், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபோல்டர், உங்க டீமுக்கு டீம் 1, டீம் 2, டீம் 3 சொல்லிட்டு தனித்தனி எல்லோ. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோயிங் டுவர்ட்ஸ் இப்ப BVPFI இருக்கீங்க, BVA இருக்கீங்க, இல்ல வந்து நீங்க பொதுவாக உங்களுடைய கஸ்டமருக்கு ஒரு குரூப் வச்சு கஸ்டமருக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப BFI இருக்கிறாங்க இல்லைங்களா, இல்ல வந்து ஒரு BVA இருக்கிறாங்க, ஒரு 3 டே ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா, இல்ல கோயிங் டுவர்ட்ஸ் ஒரு எமரல்ட் நம்மளோட டைமண்ட் லீடர்ஷிப் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு ஃபோல்டர் ஒரு டீம் கொடுக்கும். ஸோ ஃபோல்டர் 1 டீம் எக்ஸ்,
folder 2 team Y, folder 3 team Z. அப்படி ஃபோல்டரா மாத்த சொல்ல என்னப்பா பெனிஃபிட்னா இப்போ அந்த சாட்ல அந்த ஃபோல்டர்ல போயிடும். இப்போ அவங்க எப்பதான் அந்த நபர்கள் மெசேஜ் பண்றாங்களோ அந்த ஃபோல்டர்ல தான் போய் உட்காரும். அப்ப நம்மளால ஈஸியா பிரியாரிட்டைஸ் பண்ண முடியும். ஃபேமிலிக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயம் வாட்ஸ்அப் மாதிரி இல்லாம டெலிகிராம்ல உங்க ஃபேமிலி அனுப்புற மெசேஜ் தனியா தெரியும். நீங்க நிறைய பேர் சொல்லிருப்பீங்க, நிறைய பேர் அது அனுபவம் பட்டிருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, அது நிறைய தடவை நம்ம பார்க்க தவறி இருக்கும். ஏன்னா நிறைய மெசேஜ் இருக்கு, அதுவே நிறைய பேர் இரிட்டேட் இல்லையா? ஆனா டெலிகிராம்ல அந்த கவலையே வேண்டாம். டெலிகிராம்ல ஃபேமிலிக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம், ஒர்க்குக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபேமிலியில உங்க ஃபேமிலி கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரலாம். அப்ப என்ன ஆகும், எப்பெல்லாம் உங்க ஃபேமிலியில உங்களுடைய மனைவியோ இல்ல உங்களுடைய மகளோ இல்ல உங்க மகனோ இல்ல உங்களுடைய anyone in your family, even your wife or daughter or mom, dad இல்ல brother sister, அவங்க யாராவது மெசேஜ் அனுப்புறாங்கன்னா அந்த ஃபோல்டர்ல தான் கிளிக் ஆகும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் யாரோ ஃபேமிலியில இருந்து மெசேஜ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க ஃபேமிலிக்கான டைம் ஒதுக்குவீங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது கூட. ஸோ இந்த ஃபோல்டர் இந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கா? எத்தனை பேருக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன்? how many of you believe that this option is going to be game changer? இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். folder creation. நீ போட்ட. Yes, thank you Lakshman ji. So first answer to you. Thank you. And I could see some yes also in chat. Thank you Ramalingam sir. Thank you madam. Thank you. So இப்போ உங்களுக்கு இந்த folder creation வந்துருச்சு. And இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மெசேஜை போடுறீங்கன்னா அந்த மெசேஜை நீங்க எடிட் பண்ணலாம். யூ கேன் எடிட் த மெசேஜ். யூ கேன் எடிட். நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா அந்த மெசேஜை நீங்க திரும்பவும் எடிட் பண்ணி சென்ட் பண்ணலாம். அந்த ஒரு ஆப்ஷன் நமக்கு டெலிகிராம்ல இருக்கு. வாட்ஸ்அப்ல எடிட் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்ல டெலிட் மட்டும் தான் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புற மெசேஜை 15 மினிட்ஸ்க்குள்ளார உங்களால டெலிட் மட்டும் தான் பண்ண முடியும். டெலிட் பண்ணோம்னா அப்படியே அப்பட்டமா காட்டுவாங்க, this message has been deleted. அதுவும் உங்களுடைய பெட்டரா உங்க வைஃப்க்கு ஒரு மெசேஜ் போட்டு டெலிட் பண்ணிட்டீங்கன்னா சொல்பா வேணும், என்ன மெசேஜை போட்டீங்க, ஏன் டெலிட் பண்ணீங்க அப்படின்னு நமக்கு எடுத்துக்கவே அதுவும் வருது. பட் டெலிகிராம்ல அது ஒரு கவலையே இல்லைங்க. நீங்க போட்ட மெசேஜை எடிட் பண்ணி போடுங்க. சரியா? இந்த ஆப்ஷன் இருக்கு. மெசேஜை ஷெட்யூல் பண்ணவும் செய்யலாம். யூ கேன் ஷெட்யூல் த மெசேஜ். நீங்க ஒரு மெசேஜ் வந்து இன்னையில இருந்து அடுத்த 1 வருஷம் வரைக்கும் யூ கேன் ஷெட்யூல் இட். எக்ஸாம்பிள், உங்க கஸ்டமருக்கு பர்த்டே விஷ் பண்ண ஆசைப்படுறீங்க, ரொம்ப முக்கியமா இல்லையா? பிகாஸ் கஸ்டமர் ரிலேஷன் நம்பிக்கை இருக்குல்ல நமக்கு. ஸோ அவங்க ஆனிவர்சரி நீங்க என்ன பண்ணலாம், இப்பவே ஷெட்யூல் பண்ணி வச்சிடலாம். உட்காந்து இன்னைக்கே உட்காந்து ½ hour, ஓகே என் கஸ்டமருக்கு அடுத்த வாரம் பர்த்டே, ஓகே அவருக்கு மே மந்த் வந்து ஆனிவர்சரி, ஓகே அவருக்கு வந்து ஜூலை மந்த் வந்து இந்த அவருக்கு என்ன சொல்றது அக்டோபர் மந்த் தீபாவளி, டிசம்பர் அவருக்கு கிறிஸ்துமஸ், அண்ட் ஜனவரி 1 அவருக்கு நியூ இயர். இப்படி மெசேஜ் ஷெட்யூல். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ நீங்க அனுப்புற மெசேஜை சவுண்டே இல்லாம அனுப்பலாம், சைலண்டா செட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் இருக்கிறவங்க. அண்ட் இதெல்லாம் விட முக்கியமா ஆம்பேயோடைய அஃபிஷியல் பேஜ், ஆம்பே டிஎன்ஐஎல்எஸ் இருக்கு, ஆம்பே இந்தியா அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் இருக்கு. அந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கம்பெனியுடைய முழு அப்டேட் உங்களுக்கு வருதுங்க. இதை விட வேற என்ன வேணும்? எத்தனை தடவை கம்பெனி அப்டேட் கிடைக்காத நம்ம எத்தனை தடவை நம்ம கவலைப்பட்டிருப்போம், என்னடா ஒரு அப்டேட் கிடைக்க மாட்டேது, என்ன ஆஃபர் போகுது, என்ன புல்லட்டின் வருது, எந்த ட்ரைனிங் நடக்க போகுது அப்படின்னு கிடைக்கலன்ற கவலை வேண்டாங்க. நம்ம சேனல் நீங்க ஜாயின் பண்ணாலே போதும், கம்பெனியுடைய அப்டேட் ட்ரைனிங் அப்டேட் தான். ஓகேங்களா? ஸோ சேனல்ல ஜாயின் பண்ணலாமா? ஜாயின் பண்ணீங்கன்னா கம்பெனியுடைய சூப்பர் சூப்பர் வீடியோஸ் ரொம்ப இருக்குங்க. அதெல்லாம் உங்களுடைய கஸ்டமருக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ பார்க்க போறது ப்ராக்டிக்கல்ல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தியரிட்டிக்கல் பார்ட் பார்த்தோம். தியரிட்டிக்கல் பார்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு சேட்ல தெரியப்படுத்துங்க. ஐ வில் டெஃபினெட்லி கமெண்ட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலுக்குள்ள போகலாம். ஓகே? ஸோ செஷன் இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு நான் நம்புறேன்.
ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ கோச்சிக்காதீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் சம் டாபிக்ஸை இன்கேஸ் அந்த ஒரு பேசிக் டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் டிஜிட்டல் கண்டென்ட் அண்ட் ஃபியூச்சரில் வர நிறைய சிஸ்டம்ஸ் உங்களுக்கு அதையும் வச்சு வரும். ஓகேவா? ஓகேங்க. அண்ட் இதோட ரெக்வஸ்ட், நீங்கள் யாராவது ஜூம் லிங்க் மூலமாக உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் நம்ம ட்ரைனிங்கில் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு வந்து டேட்டா எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஸோ லீடர்ஸ் அருமையாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கொடுக்குற லிங்க்ல மறக்காமல் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூங்க. ஸோ இப்போ என்னுடைய மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். யூ ஆர் சீயிங் மை மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்னுடைய மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்கு பேசிக்லேருந்து காட்ட போகிறேன் எப்படி ஒரு ஆப் நான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், டெலிகிராம் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ள போகிறேன். ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கங்க, ரொம்ப முக்கியம். டெலிகிராம் டெலிகிராம் எக்ஸ்ல டெலிகிராம் வெறும் டெலிகிராம் மட்டும்தான். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போறோம்னா டெலிகிராம் டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ டெலிகிராம் டைப் பண்ணனே பார்த்தா நமக்கு டெலிகிராம் வந்தாச்சு. ஸோ டெலிகிராம் இதுதாங்க. இதை பாருங்க, கீழே இருக்கு டெலிகிராம் எக்ஸ் கிடையாதுங்க. நாட் டெலிகிராம் எக்ஸ், ஒன்லி டெலிகிராம். பாருங்க, டெலிகிராம் மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குங்க. வைபர், வாட்ஸ்அப் பிஸ்னஸ், ஸ்னாப்சாட், இதெல்லாம் டெலிகிராம் மாதிரி ஆப்புங்க. பட் டெலிகிராம் கிடையாது. ஸோ டெலிகிராம்குள்ள போங்க. டெலிகிராம் இப்போ என்ன பண்ண போறோம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்து காட்டுறோம் எப்படி ஒரு டவுன்லோட் பண்றது. இப்போ நான் என்ன பண்றதுக்காக அன்இன்ஸ்டாலும் பண்ணிடுறேன். ஸோ டெலிகிராம் இப்போ டவுன்லோட் பண்ண போறேன். ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா எனக்கு இதுதான் காட்டும். ஸ்டார்ட் மெசேஜிங் ஆப்ஷன் காட்டுங்க. வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் மெசேஜிங் ஆப். இட் இஸ் ஃப்ரீ அண்ட் செக்யூர் காட்டுது. அண்ட் ஃபாஸ்ட் ஆனது உண்மையே ஃப்ரீ அண்ட் பவர்ஃபுல், ஹஸ் நோ லிமிட் ஆன் சைஸ் ஆஃப் மீடியா சாட். செக்யூர் ஆனது, டெலிகிராம் இஸ் சேஃப் ஃப்ரம் ஹேக்கர் அட்டாக்ஸ் அண்ட் கிளவுட் பேஸ்ட். ஓகேங்களா? கிளவுட் பேஸ்ட் இருக்கிறதுனால மல்டிபிள் டிவைஸ்ல இருந்தும் யூஸ் பண்ணலாம். லைக் எக்ஸாம்பிள், நான் என்னோட டெலிகிராம் அக்கௌண்ட்ல என் போன்ல இருந்தும் ஆக்சஸ் பண்றேன், என்னுடைய லேப்டாப்ல இருந்தும் ஆக்சஸ் பண்றேன். லேப்டாப்ல இருந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஓகே. ஸோ ஸ்டார்ட் மெசேஜிங். இப்போ என்ன கேட்குது, ப்ளீஸ் அலோவ் டெலிகிராம் டு ரிசீவ் கால் ஸோ தட் யூ கேன் ஆட்டோமேட்டிக் கன்ஃபர்ம் ஃபோன் நம்பர். ஓகே, அலோவ் கொடுக்குறேன். டிஃபால்ட்டாக சிம் 1 நம்பர் எடுத்துக்கும். உங்களுக்கு உங்களுடைய நம்பர் என்ன நம்பர் போட விரும்புறீங்களோ அந்த நம்பர் நீங்க என்ன பண்ணுங்க. Okay, so number கொடுங்க. Please allow Telegram to read the call log so that we can automatically enter a code. Yes, allow கொடுங்க. Secure Telegram message. Send the code to Telegram app on your other device கேக்குது. other device என்னோட லேப்டாப்ல கொடுக்குது. இல்ல எனக்கு SMS ஆ போடும் கேக்குறேன். சோ SMS ஆ வருது. இப்போ என்ன எனக்கு என்னோட கோடிங்கே எஸ்எம்எஸ் வந்துடும்.
வந்துச்சு பாருங்க. டெலிகிராம் கோட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டெலிகிராம் கோட் SMS ஆ வரும். சென்ட் as SMS கோட் செலக்ட் பண்ணுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் need to access your account கேட்கும். அதாவது கான்டாக்ட்ஸ் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இதுதான் டெலிகிராம். ஓகேங்களா? ஸோ டெலிகிராம் ஃபுல்லாக அப்படியே வந்துட்டோம். டெலிகிராம் சிறப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்? டெலிகிராம்ல பார்த்தோம்னா இப்போ பேசிக்லி வந்து உங்க ப்ரொஃபைல் பேஜ் போகிறோம். எப்படி சார் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் உங்களுடைய யூசர் நேம் எப்படி கிரியேட் பண்றது ஒர்க். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் யூசர் நேம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டாப் லெஃப்ட் கார்னர் இருக்குல்ல அங்க இருக்கிற கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்றதுக்கு இங்க பாருங்க கேமரா சிம்பிள் இருக்குல்ல திஸ் கேமரா சிம்பிள் இருக்கு இது இத கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க ப்ரொஃபைல் பிக்சரை கொடுக்கலாம். ஓகே இத கிளிக் இந்த கேமரா சிம்பிள் பிளஸ் கிளிக் பண்ணா ப்ரொஃபைல் பிக்சருக்குள்ள போகுது. வாட் இட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எந்த பிக்சர் வேணும் இப்போ எக்ஸாம்பிள் இது என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் இதையும் என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணலாம். வாட் இட் இல்லைங்களா? எந்த பிக்சர் நீங்க காட்டணும் அந்த பிக்சர் கொடுக்கலாம் இல்ல கேமரால கொடுத்து உங்களுடைய பிக்சரை கொடுக்கலாம். ஓகேங்களா? வாட் ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி செட் பண்ணணும்ன்றது. அடுத்தது யூசர் நேம். யூசர் நேம் எப்படி கிரியேட் பண்ணது பாருங்க. உங்க மொபைல் நம்பர் கீழே இருக்கு பாருங்க யூசர் நேம். இது என்னோட யூசர் நேம். ஸோ இந்த யூசர் நீங்க என்ன பண்ணலாம் செட் பண்ணலாம். இந்த செட் பண்ண சொல்ல பாத்தீங்கன்னா அந்த யூசர் நேம் நமக்கு அவைலபிளா சாரி திஸ் யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு கொடுப்போம். இந்த யூசர் நேம் இருக்கா இதுவும் இல்லை. அப்போ இந்த நேம் இருக்கா இருக்கு ஸ்ரீநாத் அப்படி கொடுத்தா நல்லா இருக்கா நல்லா இல்லை. எப்பவுமே என்னுடைய இது நேம் ஸ்ரீநாத் ரவி. ஸோ என்னுடைய நேம் கொடுக்குறது ஓகே இட்ஸ் அவைலபிள் கேட்டது டிக் கொடுத்தீங்கன்னா யூசர் நேம் ஸ்ரீநாத் ரவி. ஸோ இனிமேல் என்கிட்ட யாராவது பேசணும் யாரோட ஷேர் பண்ணா இந்த யூசர் நேம் கொடுத்தா போதும் என்னுடைய நம்பர் அவசியம். ஓகேவா? பக்காவா? எப்படி ப்ரொஃபைல் பிக்சர் யூசர் நேம் செட் பண்ணணும் புரிஞ்சுதுங்களா? மெனு ஆப்ஷன் செட்டிங்ஸ் போயிட்டு ப்ரொஃபைல் பேஜ் செட் பண்ணிடுங்க. ஓகே இப்போ அடுத்து எப்படி ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்றோம் பாருங்க. கீழே பாருங்களேன் இந்த கீழே பாருங்க ஒரு பென் சிம்பிள் தெரியுதா? பென் சிம்பிள் அந்த பென் சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க நியூ சாட். இப்போ எக்ஸாம்பிள் இவங்க கூட சாட் பண்ண வரணும்னா சாட் பண்ணலாம். இவங்க எல்லாரும் இப்போ நமக்கு ஆன்லைன்ல இருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல இல்லாதவங்க என்ன பண்ணலாம் ஐ கேன் ஏபிள் டு சாட் them. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க என்னோட நண்பர் நாகராஜ் தேடுறேன். என் நாகராஜ் நம்பர் இங்க இருக்காரு ஓகேங்களா? அவருக்கு என்ன பண்றேன் ஹாய் நாகராஜ் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்றேன். பக்காவா? எப்படி ஒரு மெசேஜ் அனுப்ப பாத்தீங்களா? இப்போ எப்படி அட்டாச்மெண்ட் போடுறேன்னு பாருங்க. அட்டாச்மெண்ட் அனுப்புறது பாருங்க பேப்பர் ஃபில் இருக்கா? இந்த பேப்பர்ல ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேலரி ஃபைல் லொகேஷன் கான்டாக்ட் அண்ட் மியூசிக் இங்க இருப்பாங்க. கீழே பாருங்க ப்ளீஸ் கீழ் டவுன் சைட் உங்களுக்கு கேலரி ஃபைல்ஸ்னா ஃபைல்ஸ் லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் கடைசியா மியூசிக்கும் நீங்க அனுப்பலாம். இப்போ என்னுடைய நண்பருக்கு என்ன பண்ண போறேன் கேலரியில் அனுப்ப போறேன். இதை அனுப்ப போறேன் சென்ட் கொடுக்குறேன். அனுப்பியாச்சா? ஈஸியா? ஓகே. இப்போ நான் அனுப்புற மெசேஜ் எனக்கு பிடிக்கல அதை டெலிட் பண்ண போறேன். லாங் பிரஸ் பண்ணுங்க மேலே பாருங்க இந்த பாஸ்கெட் டெலிட் ஆப்ஷன் இருக்கா இதை கிளிக் பண்ணுங்க. டெலிட் ஆல்சோ டெலிட் ஃபார் நாகராஜ் ப்ரோ டிக் அடிங்க டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ணுங்க. இல்ல இப்போ நான் மெசேஜ் அனுப்புற மெசேஜை நான் எடிட் பண்ண விரும்புறேன். லாங் பிரஸ் பண்ணுங்க மேலே பார்த்தீங்கன்னா பென் சிம்பிள் இருக்கா பென் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஹாய் நாகராஜ் குட் ஈவினிங் அப்படின்னு கொடுக்குறேன். எடிட் பண்றது பார்த்துமா? இப்போ அவருக்கு நான் என்ன பண்ண போறேன் மெசேஜை ஷெட்யூல் பண்ண போறேன். குட் மார்னிங். இப்போ குட் மார்னிங் சொன்னா நல்லா இருக்குமா? குட் நைட் சொல்லலாம் பட் குட் மார்னிங் நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுல்ல? அப்ப நாளை காலையில குட் மார்னிங் சொல்ல என்ன பண்ணுவேன் நல்லா பாருங்க இந்த சென்ட் ஆப்ஷன் இருக்குல்ல இதை லாங் பிரஸ் பண்ணுங்க. லாங் பிரஸ் பண்ண சொல்ல ஷெட்யூல் மெசேஜ் சென்ட் வித்தவுட் சவுண்ட் இருக்கு. ஸோ ஷெட்யூல் மெசேஜ் பண்றேன் அவருக்கு மார்ச் 16 காலையில 5:30 மணிக்கு இந்த மெசேஜ் போகும் இல்ல 5 மணிக்கு போகணும் அப்படின்னு ஷெட்யூல் பண்ணியாச்சா? நாளை காலையில ஷார்ப்பா 5 மணிக்கு நாகராஜுக்கு இந்த மெசேஜ் போயிடும். பக்காவா? அந்த ஷெட்யூல் பண்ண மெசேஜ் எங்க போய் பார்க்கலன்னா இந்த பேப்பர் கிளிப்புக்கு பக்கத்துல பாருங்களேன் அட்டாச்மெண்ட்ஸ் பக்கத்துல பாருங்க அங்கதான் இருக்கு. பக்காவா?
நீங்க ஆடியோ மெசேஜ் அனுப்புறதுக்கு இதை லாங் பிரஸ் பண்ண ஆடியோ மெசேஜ். வாட்ஸ்அப். இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புறேன், அது சவுண்ட் எல்லாம் அனுப்பணுமா? பாருங்க, அதே அனுப்புறேன் பாருங்க. இந்த மெசேஜ் எடிட் பண்ணி அடிச்சிட்டேன். இப்போ மெசேஜ் பாருங்க, ஹாய் வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு நான் என்ன பண்ணேன், அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன். இந்த மெசேஜை சவுண்ட் இல்லாம அனுப்ப போறேன், சென்ட் வித்தவுட் சவுண்ட். அவருக்கு இந்த மெசேஜ் அவருடைய போன்ல சவுண்டே இல்லாம போயிடும். ஈஸியா சேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்தது பாருங்க எப்படி ஒரு குரூப் கிரியேட் பண்றது சொல்றேன். இங்க பாருங்க, இந்த ப்ளூ ஸ்மார்ட் ப்ளூ எனக்கு கிளிக் பண்ணிட்டு நியூ குரூப், நியூ சீக்ரெட் சேட், நியூ சேனல் இருக்கு. ஸோ நியூ குரூப் கிளிக் பண்ணுங்க. 2 லட்சம் பேருக்கு ஆட் பண்ணலாம் நீங்க. ஸோ 10 பேரா இருந்தாலும் ஓகேதான், 5 பேரா இருந்தாலும் ஓகேதான். ஸோ எத்தனை பேர் வேணுமோ ஆட் பண்ணிட்டு அந்த குரூப் நேமை கொடுத்து குரூப்பை கிரியேட் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, சரியா? ஸோ குரூப் இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க நியூ சேனல். ஸோ நியூ சேனல் கிரியேட் பண்ணிட்டு சேனல் நேம் கொடுங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, அடுத்து நீங்க சேனல் ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? ஸோ சேனல் சொன்னா இங்கதான் உங்க பிராண்டிங் கிரியேட் பண்ண போறீங்க. கிரியேட் யுவர் ஓன் பிராண்ட். உங்க பிராண்டை கிரியேட் பண்றதுக்கு சேனல் விட பெருசா யூஸ்ஃபா இருக்க போறது இல்லைங்க. ஸோ உங்களுக்கு குக்கிங் பிடிக்குமா, குக்கிங் ஒரு சேனல் கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபிட்னஸ் பிடிக்குமா, ஃபிட்னஸ் ஒரு சேனல் கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்த் பிடிக்குமா, ஹெல்த்துக்காக ஒரு சேனல் கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு யோகா பிடிக்குமா, உங்களுக்கு கார்டனிங் பிடிக்குமா, என்ன உங்களுக்கு பண்றீங்க அதுக்கு ஒரு சேனல் கிரியேட் பண்ணி நீங்க பண்றதையும் அதுல டிப்ஸையும் போடுங்க. அந்த சேனல்ல உங்க நண்பர்களை இன்வைட் பண்ணுங்க. அவங்க சேனல்ல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், அடுத்து நியூ சீக்ரெட் சேட் யாரோட பண்ண விரும்புறேன், யோகா சார் அவரோட ஒரு சீக்ரெட் சேட் பண்ண விரும்புறேன். நீங்க இந்த சேனல் போட பாருங்க, அக்காக்கிட்ட கீழே உட்காந்து எழுதுறீங்களா, எப்படி உட்காந்து எழுதுறீங்க? கீழே உட்காந்து எழுதுறீங்களா அக்காவோட? சரி, பாருங்க என்ன பண்றேன், அவருக்கு ஹாய் யோகா அடுத்த மெசேஜ். இந்த மெசேஜ் அப்படியே வெளியே காட்டுறேன். யோகா சார் இல்லையா, இது சீக்ரெட் சேட். இந்த சேட் அதாவது தொங்க வைக்கிறதெல்லாம் வச்சுக்கோங்க. நான் டெலிட் பண்ணேன். இதை கிளிக் பண்ணி நான் அனுப்புற மெசேஜ் ஒரு நாள்ல டிஸ்ட்ரிக்ட். ஸோ யூ செட் a self disturbance for 1 day. ஒரு நாள்ல இந்த மெசேஜ் என்ன ஆயிடும், தானா அழிச்சிடும். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா, பக்காவா? இப்போ எப்படி ஒரு மெசேஜை ஒரு குரூப்ல இருந்து ஃபார்வர்ட் பண்ண சொல்லி போறேன். இப்போ என்ன பண்ண போறேன், நம்மளுடைய ஐஎல்எஸ் சப்ஜெக்ட்ல பாருங்க. நீங்க எல்லாருமே இந்த ஐஎல்எஸ் அப்டேட் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நினைக்கிறேன். ஸோ இந்த சேனல்ல டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் கொடுத்துருக்கோம். ட்ரைனிங் அப்டேட் மட்டும் இல்லாத நம்மளுடைய டிஜிட்டல் பத்தி தகவல்கள், இன்னும் கூடிய விரைவில் இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸோட கண்டென்ட் போட பிளான் இருக்குங்க. ஸோ இந்த சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஆல்ரெடி நமக்கு 1150 பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத என்ன சொல்றது, தேவையில்லாத தகவல் வரவே வராது. யூ கேன் கிவ் யூ தட் வேர்ட். உங்களுக்கு தேவையான தகவல் மட்டும்தான் வரும். உங்களுக்கு தேவையில்லாத தகவல் கொடுக்கவே மாட்டோம். நீங்களே விருப்பப்பட்டு எடுத்துக்கிறது. சரிங்களா? ட்ரைனிங் சொன்ன எல்லா தகவல் வரக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஸோ நீங்க பாக்குறீங்க இந்த ட்ரைனிங் மெசேஜ் இங்க வந்து பாத்தீங்களா, இந்த ட்ரைனிங் மெசேஜ் நீங்க என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். என்ன பண்ண போறீங்க, ஷேர் பண்ணலாம் அப்படின்னா பாருங்க, இங்க டெலிகிராமுக்குள்ளேயே ஷேர் பண்றோம், ஃபார்வர்ட் பாருங்க. ஸோ நீங்க இதை வந்து காப்பி பண்ணி இப்போ மற்ற ஆப்புக்கு போகணும்னா பாருங்க, காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், பேஸ் பண்ணி அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், டெலிகிராம்ல இருந்து காப்பி பண்ணி அனுப்பலாம். இன்கேஸ் பிக்சர் அனுப்ப விரும்புறீங்களா, அது பாருங்க இந்த பிக்சர். இப்ப பாருங்க நம்ம கம்பெனி வந்து ஹவு டு காப்பின்னு கேட்டிருக்கீங்களா சார். சார் எந்த மெசேஜ் காப்பி பண்ண விரும்புறீங்களோ அந்த மெசேஜ் போகும். இல்லை இது போடு கேட்குறேன். பாருங்க சார், லாங் ப்ரெஸ் தெரியுங்களா, பாருங்க லாங் ப்ரெஸ் பண்றேன். லாங் ப்ரெஸ் ஒரு 1 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு
மேல பாருங்க நமக்கு காப்பி சிம்பிள் இருக்கு. மேல பாத்தீங்களா? மேல பாருங்க ப்ளீஸ் see the top edit option copy forward delete. சோ இது உங்களுக்கு ஒரு காப்பி மட்டும் தான் காட்டும். என்ன பண்ற எக்ஸாம்பிள் நான் இது நம்ம சேனல்ல இருக்கு. சாமியோட அபிஷியல் பேஜ் போறேன். சாமியோட அபிஷியல் பேஜ்ல போனீங்கன்னா I could see this content. இந்த கண்டென்ட் என்ன பண்ண போறேன்? ஷேர் பண்ண விரும்புறேன்னா லாங் பிரஸ் பண்ணுவேன். லாங் பிரஸ் பண்ணி என்ன பண்ணுவேன்னு பாருங்க. அது பாருங்க இப்படி ஃபார்வர்ட் பண்ணுவேன். இல்ல இது வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண அப்படின்னா பாருங்க இங்க போயிட்டு கீழே பாருங்க. you can see the bottom ஷேர் ஆப்ஷன் இருக்குல்ல, இத கிளிக் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் ஓபன் ஆகுது. வாட்ஸ்அப்ல போயிட்டு என்ன பண்றாங்க இப்படி ஷேர் பண்ணதுல பிக்சர் மட்டும் தான் வரும், ஃபுல் கண்டென்ட் வராது. கண்டென்ட் நீங்க காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, நீங்க காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணணும். if you want to share இந்த பிக்சரை நீங்க சேவ் பண்ண ஆசைப்பட்டா கூட பாருங்க சேவ் டு கேலரி இருக்கு, நீங்க உங்க கேலரியில சேவும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ ஷேர் பண்ணணுமா ஷேர் சரி பாத்தீங்களா, சேவ் டு கேலரி ஷேர். சரியா? ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ண மேல பாருங்க இந்த 3 டாட்ஸ், கீழ பாருங்க சேவ் டு கேலரி ஷேர். ஷேர் கிளிக் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் ஓபன் பண்ணுங்க. யார் கனெக்ட் பண்றீங்க கிளிக் பண்ணி ஈஸியா இருக்கா ஷேர் பண்றதும். சோ இவ்வளவுதாங்க. மேல இருக்க 3 டாட்ஸ் மறந்துடலாம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் புதுசா தெரியற மாதிரி இருக்கும், பட் போக போக ஓகேவா? இந்த மெசேஜ் மட்டும் அனுப்பணும்னா பாருங்க காப்பி பண்ணி அனுப்பணும். பிக்சர் அப்படியே அனுப்பலாம். let me repeat once again. திரும்ப சொல்றேன் பாருங்க. சரிங்களா? ஒரு இமேஜோ ஒரு வீடியோ ஷேர் பண்றதுக்கு அந்த வீடியோக்குள்ள போயிட்டு நேர பாருங்க முன்னாடி இருக்கா கிளிக் பண்ணுங்க. ஷேர் இருக்கா, இந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. டெலிகிராம்ல அனுப்பலாம், மெயில்ல அனுப்பலாம். ஓகேங்களா? இப்படிதான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுதான். சரிங்களா? இப்போ நம்மளுடைய சேனல்ல இருந்து எப்படி ஷேர் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி மெசேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி குரூப் கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது எப்படி டெலிட் பண்ணணும், எப்படி வந்து நீங்க வந்து சைலண்ட் ஆகிறது. இப்போ நம்ம குரூப்ல யாரும் நிப்பாட்டுறதுன்னு தெரியல. அவங்களுக்காக ஷேர் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி வந்து இல்லை தெரிஞ்சுக்கிட்டு விஷயம் மட்டும் அதெல்லாம் லாஸ்ட் செட்டிங்ஸ் குள்ள போங்க. செட்டிங்ஸ் குள்ள போயிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க, ஃபோல்டர் இருக்கு பாருங்க. ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்க. திரும்ப சொல்றேன், செட்டிங்ஸ் இந்த மெனு ஆப்ஷனுக்குள்ள போங்க. போயிட்டு செட்டிங்ஸ் பாருங்க. செட்டிங்ஸ் ஸ்டெப் 2 செட்டிங்ஸ் போயிட்டு ஃபோல்டர் இருக்குங்களா, நான் ஆல்ரெடி ஒரு சில ஃபோல்டர்லாம் வச்சிருக்கேன். இப்போ இந்த ஒர்க் ஃபோல்டரை போனோம்னா நான் என்ன பண்ணிருக்கேன், சர்டன் குரூப் சர்டன் கான்டாக்ட்ஸை இங்க என்ன பண்ணிருக்கேன், இங்க ஆட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பர்சனல்ல போனோம்னா ஃபேமிலியில போனோம்னா ஒரு சில நம்பர்ஸ்ல ஃபேமிலியில ஸ்டோர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஒரு சில சேட் என்ன பண்ணிருக்கேன் நான் அன்ரீட்ல, இதெல்லாம் டிஃபால்ட்டா. இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணீங்கன்னா கிரியேட் ஃபோல்டர் ஃப்ரெண்ட் இல்ல கிரியேட் ஃபோல்டர் நான் என்ன பண்ணுவேன், BBA கிரியேட் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் BBA, என்னோட BBAக்குலாம் ஒரு ஃபோல்டர் வேணும். ஸோ அவங்க கூட டேரக்டா கான்டாக்ட் பண்ணுவேன். ஆட் சாட்ல போயிட்டு என்ன பண்ணுவேன், இந்த BBA இதில் ஆட் பண்ணிப்பேன். அடுத்தது என் டீம்ல என்கிட்ட இருக்கிற எல்லா என்னோட BBA ஆட் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன், இது மாதிரி நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ண அவங்களுக்கு தெரியாது, நீங்க உங்களுடைய இதுக்காக தான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணீங்க. சரியா? ஸோ என்ன பண்றீங்க, நான் என்ன பண்றேன், இப்படி கிரியேட் பண்ணிக்கிறேன். சர்ச்ல போயிட்டு பாத்தீங்களா இதுல இருக்காங்க, BBA எல்லாம் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், கிரியேட் பண்ணிட்டு டிக் அடிச்சு மேல சேவ் கொடுத்தா இப்போ BBA ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அது எப்படி பார்க்கலாமா, அது பாருங்க. மேல பாருங்க, அன்ரீட், பர்சனல், ஒர்க் அண்ட் ஃபேமிலி அண்ட் எய். ஸோ எனக்கு எப்பெல்லாம் எனக்கு BBAல மெசேஜ் வருதோ, ஸோ எத்தனை ஃபோல்டர் இருக்கு, ரொம்ப நிறைய கிரியேட் பண்ணாதீங்க, பட் தேவையோ கிரியேட் பண்ணுங்க. சரியா? ஸோ இங்க அன்ரீட்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதில் போய் நீங்க இப்போ இன்கேஸ் இது ஓப்பன் பண்ணாலே நிறைய மெசேஜ் வருது. சரியா? இந்த மாதிரி எக்கச்சக்க மெசேஜ் வருது. ஸோ இது எப்படி எடுக்கிறது, ஒன்றும் இல்லை, இது பாருங்க.
பாருங்க இது பாருங்க. இப்போ நிறைய பேர் ஜாயிண்ட் டெலிகிராம் வரும், நிறைய வரும். ஒண்ணும் இல்ல, லாங் பிரஸ் பண்ணி மேல தெரியும். ஓகே, so that's it from Telegram. So any doubts in Telegram you can ask me now. So already doubt கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.